அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 6/12/2025 கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 6:17 சூரிய லக்னம் விருச்சிகம். விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடியதாகும். இன்று முயற்சி இல்லாமல் கடினமான பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க. முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம். பணி சுமை அதிகமாக காணக்கூடியதாகும். திறமையாக பணியாற்றி பயனுள்ள கால அட்டவணைகளை அமைத்து செயல்படுவது சிறந்தது. உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு. சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு. இன்று நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. உங்களின் நேர்மறையான மனநிலை உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரதிபலிக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் தீர்ப்பதற்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீங்க. உங்களுடைய செயல்திறன் சக பணியாளர்களின் செயல்திறனை மிஞ்சியதாக இருக்குது. குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய நடத்தையை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. பண இழப்புகள் காணப்படுகிறது. நிதி நிலைமை உங்களுக்கு கவனமான முறையில் கையாள வாய்ப்பு இருக்குது. கால்வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலம் மன அழுத்தத்தை நீங்கள் குறைக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமான முயற்சியை செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து முயன்றால் நல்ல விளைவுகள் ஏற்படும். இன்று பணிகள் சற்று சவாலானதாக இருக்குது. பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பாதுகாப்பற்ற உணர்வு அதிகமாக காணக்கூடியதாகும். இது உங்கள் துணையிடத்தில் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இதனால் உங்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்கும். சேமிக்க இயலாது. குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்களுடைய உடல்நலனில் ஆரோக்கியம் இருக்காது. இது உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, கடினமான முயற்சிகள் செய்தால் உங்களுடைய நல்ல முறையில் செயல்திறனை அமைத்து கொள்ள முடியும். உங்களுடைய திறமைகளை மேம்படுத்த இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை பொறுமையுடன் நீங்கள் செயலாற்ற வேணும். பணி சுமை காரணமாக குறித்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாது. குடும்பத்தின் மீது அக்கறை காட்டி உங்கள் துணையிடத்தில் அதை பற்றி ஆலோசனை செய்வதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த முடியும். இன்று கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் திருப்தி அளிப்பதாகவும் இருக்குது. கடினமான உழைப்பிற்கு ஊக்கத்தொகை பெறக்கூடியதாக இருக்குது. இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க. இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது சிறப்பானதாக இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, நல்ல பலன்கள் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல பலன்களை திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் நண்பர்களின் ஆதரவை நீங்கள் பெறலாம். இன்று பலவீனங்களை அறிந்து பணியாற்றினால் உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்த முடியும். பணியில் உங்களுடைய நேர்மை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். மகிழ்ச்சியுடன் பேசுவதன் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளலாம். தொலைதூரத்தில் இருந்து வர வேண்டிய நீண்ட கால நிலுவை பணம் வந்து சேரக்கூடியதாகவும் வங்கியிருப்பு அதிகரிக்க இது உதவும். ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. ஆரோக்கியத்தில் ஆற்றலுடனும் துடிப்புடனும் நீங்கள் காணப்படுவீங்க. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அன்றாட அலுவலகங்களை நீங்கள் கவனமுடன் செய்ய வேண்டும். பேசுவதற்கு முன்பு நீங்கள் யோசித்து பேச வேண்டும். பிரார்த்தனை உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். பணி சுமை உங்களுக்கு சாதகமாக காணக்கூடியதாகும். கடின முயற்சி மூலம் வெற்றி பெறக்கூடியதாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் நீங்கள் எளிதாக கையாள வேண்டியது நல்லது. உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து சமநிலையான அணுகுமுறையை நீங்கள் பராமரிப்பதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும். இன்று பணவரவு குறைந்து காணக்கூடியதாகவும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடியதும் நல்லது.
உங்களுடைய தாயின் உடனத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு வளர்ச்சி குறித்து கவலை ஏற்படக்கூடியதாக, தடைகளை எதிர்கொள்வது கடினமாக உணரக்கூடியதாகவும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை. இன்று நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது. பொறுமையுடன் சிறப்பாக கையாண்டால் சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கலாம். உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வெளிப்படையாக பேசுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்க உதவும். செலவினங்கள் அதிகமாக காணப்படுகிறது. கையில் இருக்கக்கூடிய குறைந்த பணத்தை கொண்டு சேமிப்பு என்பது கடினமாக இருக்கும். உங்கள் தந்தையின் சிறிதொரு உடல்நிலை பாதிப்புக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நம்பிக்கையுடன் முயன்றால் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். ஆழ்ந்த திருப்தியை உணரக்கூடியதாகவும் பணிகளை நேர்மையுடனும் முயற்சியுடனும் நீங்கள் செய்ய வேண்டும். சிக்கலான பணிகளை சாதாரணமாக செய்து வெற்றி பெறுவீங்க. அலுவலக பயணம் சம்பந்தமாக உங்கள் துணையிடத்தில் நீங்கள் கலந்தோசிக்கலாம். இருவருமே நல்ல ஒரு தருணங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதன் மூலம் பயணங்கள் உதவிகரமாக இருக்குது. கணிசமான தொகை கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கடினமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் காணக்கூடிய உறுதி காரணமாக உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். மனதில் நம்பிக்கை நிறைந்து இருப்பதன் காரணமாக நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீங்க. உங்களுடைய பணியில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடியதாகும். சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும். அலுவலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் பற்றி உங்கள் துணையிடத்தில் கலந்தோசிப்பீங்க. இது நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாகும். உங்கள் பிரியமானவரின் விசேஷத்திற்காக நீங்கள் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது. மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மகரம் ராசி நண்பர்களே, இன்று கவலையுடன் காணப்படுவீங்க. என்றாலுமே பிரார்த்தனை, மந்திர ஜபம் போன்ற பக்தியான விஷயங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அமைதியும் ஆறுதலும் கொடுக்கும். பணி சுமை காணப்படலாம். முறையான திட்டமிடல் மூலம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறலாம். காரணமின்றி உங்கள் துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த இத்தகைய நடத்தையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணப்புழக்கம் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது. இன்று தேவைகளை சமாளிப்பது கூட நீங்கள் கடினமாக உணரலாம். பல்வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உணவில் கவனம் தேவை. இனிப்பு பதார்த்தங்களை தவிர்க்க வேணும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கும்பம் ராசி நண்பர்களே, புத்திசாலித்தனமாக திட்டமிட வேண்டியது அவசியம். சில சமயங்களில் நீங்கள் பொறுமை இழந்து காணப்படுவீங்க. என்றாலுமே அமைதியாக சாந்தமான அணுகுமுறை உங்களுக்கு தேவை. கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். முறையாக திட்டமிடல் சிறப்பான செயலாற்ற முடியும். உங்கள் துணையிடத்தில் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்க நேரிடலாம். அதிக செலவினங்களால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். உங்களுடைய தாயாருக்கு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். மீனம் ராசி நண்பர்களே, சில சௌகரியங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். திட்டமிட்டு செயலாற்றினால் நல்ல விளைவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணி சுமைக்கு ஆளாகலாம். கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சாத்தியமில்லை. குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் சண்டை ஏற்படலாம். தவறான புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நல்லிணக்கத்தை பராமரிக்க தக்க நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். வீணான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.